வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். நம்ம பார்க்க போகிறது நெய் மிளகாவுடைய ஹார்வெஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது 1-2 பழம் தான் கிடச்சிது. இப்போது ஒரு 6-7 கொஞ்சம் நிறையா பழம் கிடச்சது, நெய் மிளகா பழம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெய் மிளகா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு நம்ம பழைய வீடியோவில் நிறையா கொடுத்துருக்கோம். அதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். பாருங்கள், காய்க்கும் போது இப்படி தான் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கும். அது செடியில் இருக்கிறதே ரொம்ப தெரியாது. நம்ம ரொம்ப நல்லா உத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் காய் வந்துருச்சுன்றத. இலையாக அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் பழுத்ததுன்னா அந்த ரெட் கலர் வந்ததுக்கப்புறம் செடியிலேருந்து நல்லா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெய் மிளகா செடியில் மழை காலத்தில் லைட்டாக ஏதோ ஒரு வைரல் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ பழமும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த செடியில் 3rd ஈல்டு. இது வருஷம் பூரா காய்க்கும். நமக்கு சாப்பாட்டில் யூஸ் பண்ணும்போது, நம்ம சமைக்க யூஸ் பண்ணும்போது நெய் வாசம் அப்படி இருக்கும். இதோட லிங்க், அதாவது நம்ம சேனல்லே முன்னாடியே இந்த நெய் மிளகாயை பற்றி இதோட கேரக்டர் எப்படி இருக்கும் என்னன்னு சொன்ன லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல காரம் இருக்கும், அதே சமயம் நல்ல நெய் வாசம் இருக்கும். நம்ம ஒரு மிளகா போட்டு ஒரு சாம்பார் வச்சாலே வீடு ஃபுல்லாக அந்த வாசம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு பிளான்ட்லேருந்து பறித்தது ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். இது ஒரு செடியிலேருந்து பறித்தது. இது எல்லாமே ஒரு 2 மட்டும் வேறு செடி. அடுத்த செடியில் பார்த்தா இந்த ஷேப் இந்த மாதிரி இருக்குது. செடிக்கு செடி நெய் மிளகா மொத்தம் 5 வெரைட்டி இருக்குன்றாங்க. நம்மக்கிட்ட 3 இருக்குது. தேங்க்யூ.